மாற்றம் என்றார்கள். ஆனால் எதுவும் மாறவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். பேரிடர் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வரப்போகின்ற மழை காலத்திற்கு இப்பவே நம்ம தயாராகணும். ஏன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் எல்லாம் வரும்போது போட்டுல எல்லாம் வந்தாங்க. எங்க சாலிகிராமத்துல கூட போட்டு வந்துச்சு. அந்த அளவு மழை நீர் வடிகாலமே இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யல. எனவே முன்கூட்டியே இந்த அரசு எல்லா இடத்திலையும் தூர்வாரி எல்லா இடத்திலையும் வரப்போகும் மழையை சமாளிக்க எல்லா விதத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளோதான். வேற என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லையே. மாற்றம் நாங்கள் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது முழு கடன் தள்ளுபடி, ஒட்டுமொத்தமாக கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி கொஞ்சம் தான் அறிவிச்சிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், எல் நீனோ வரப்போகுது. சம்பா சாகுபடி நடந்ததா, குருவை சாகுபடி நடந்ததா? கடைமடை வரைக்கும் காவேரி இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கா? இல்லையே. ட்ரை லேண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. இப்பவே எங்கும் மழை இல்லை, எந்த விளைச்சல் இல்லை. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள், நான் பல வாட்டி சொல்லிட்டேன், மீண்டும் பதிய வைக்கிற விவசாயிகள் சார்பா முழு கடன் தள்ளுபடி நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.